சூத்திரம். இன்றைய காலை மன்னா கொழுமையும் உஷ்ணமும். கத்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஆதியாகமும் 18:1. இங்கு ஆபிரகாமுக்கு கத்தர் தரிசனமானது நாம் நம்முடைய பரம வீட்டுக்கு அழைக்கப்படுவதுடன் ஒப்பிடப்படலாம். இந்த சிந்தை நம் ஜீவியத்தின் முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்னும் விஷயத்தில் நம் மனதை பிரகாசிப்பிக்கிறது. கத்தர் தரிசனமான போது ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில் இருந்தான். மம்ரே என்பது கொழுமை என பொருள்படும். நம் ஜீவியத்தின் முடிவில் நாம் கத்தரை சந்திக்கும் போது ஆவிக்குரிய பிரகாரமாகவே நாம் மெலிந்து அல்ல, கொழுமையும் செழிப்பும் உள்ளவர்களாகவே காணப்பட வேண்டும். தேவனுடைய வீடாகிய சபையில் இருப்பவர்களை குறித்து அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92:13-15. நம்முடைய ஜீவியமானது முடிவு பரியந்தம் கனி தருவதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்க வேண்டும். கத்தர் ஆபிரகாமை சந்தித்த போது அவன் தன் கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். கூடாரம் என்பது விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. ஒரு காலத்தில் விசுவாசத்தினால் ஜீவித்து தங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் ஆஸ்திக்காகவும் வியாதி குணமடைவதற்காகவும் தேவனையே நம்பியிருந்த சில தேவ பிள்ளைகள் தற்போது மருந்துகளையும் மருத்துவர்களையும் மனுஷிகமான பிரகாரங்களையும் தேடி செல்கின்றனர் என்பது உண்மையாகவே வருந்தத்தக்கதாகும். இன்று தேவன் உன்னை அழைப்பாராயின் அவர் உன்னை கூடார வாசலில் உட்கார்ந்திருப்பவனாக காண்பாரா? பகலின் உஷ்ண வேளையில் தான் ஆபிரகாம் கத்தரை வரவேற்றான். கத்தர் நம்மை அழைக்கும் போது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக உஷ்ணமாக தேவனுக்காக வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம் ஜீவியத்தில் நீதியின் சூரியன் நம் தலைக்கு மேல் நடுவானத்தில் பிரகாசித்து இருக்குமா போன்ற ஆவிக்குரிய ஜீவியத்தின் மிக உன்னத நிலையிலும் இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன்.